ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயத்தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 27, 28. பதம் 27. சந்நிவாசம் சுக்ருதாம் பிரபாயாம் இவ கச்சதாம் விக்ஞாயேஸ்வர தந்த்ரானாம் மாயா விரச்சிதம் பிரபோக. பதம் 28. சர்வத்ர சங்கம் உத்ஸ்ருஜ்ய ஸ்வப்னௌ ஔபம் ஏன பார்கவி கிருஷ்ணே மனக சமாவேஷ்ய வியதுனோ லிங்கம் ஆத்மனக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சா தேவயானி சந்நிவாசம் சகவாசத்தில் வாழும், சுக்ருதாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின், பிரபாயாம் தண்ணீர் கொடுக்கப்படும் ஓரிடத்தில், இவ போல, இச்சதாம் சுற்றுப்பயணிகளின், விக்ஞாய புரிந்து கொண்டு, ஈஸ்வர தந்திரானாம் கடுமையான இயற்கை சட்டங்களின் ஆதிக்கத்தின் கீழ், மாயா விரச்சிதம் மாயா சக்தியால் அமலாக்கப்பட்ட சட்டங்கள், பிரபோ பரமபுருஷரின், சர்வத்திர இந்த ஜட உலகின் எல்லா இடங்களிலும், சங்கம் சகவாசத்தை, உத்ஸ்ருஜ்ய கைவிட்டு, ஸ்வப்ன ஓபம் ஏன ஒரு கனவெனும் உவமையால், பார்கவி சுக்கராச்சாரியரின் மகளான தேவயானி, கிருஷ்ணே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம், மனக முழு கவனத்தையும், சமாவேஷ்ய பதித்து, வியதுனோத் கைவிட்டால், லிங்கம் ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்களை, ஆத்மன ஆத்மாவின். டிரான்ஸ்லேஷன். அதன் பிறகு சுக்கராச்சாரியாரின் மகளான தேவயானி கணவன், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடனான தனது பௌதீக சவகாசம் ஒரு விடுதி நிறைய உள்ள சுற்றுப்பயணிகளுடனான சகவாசத்தை போன்றது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டாள். ஒரு கனவில் நிகழ்வது போலவே சமூகம், நட்பு மற்றும் அன்பு ஆகியவை தொடர்பான உறவு முறைகள் பகவான் கிருஷ்ணரின் மாயையால் உண்டாக்கப்படுகின்றன. கிருஷ்ணரின் கருணையால் தேவயானி ஜட உலகிலுள்ள தனது கற்பனையான நிலையை கைவிட்டாள். பகவான் கிருஷ்ணரிடம் தன் மனதை முழுமையாக பதித்து, சூட்சும மற்றும் ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்களிலிருந்து அவள் விடுபட்டாள். பர்பட் பை ஷிலபிரபா. ஜெய் ஷிலபிரபா. தான் பரபிரம்மனான பகவான் கிருஷ்ணரின் பின்னப்பகுதியாகிய ஒரு ஆன்மீக ஆத்மா என்பதிலும், எப்படியோ பஞ்சபூதங்கள் அடங்கிய ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்களின் பௌதீக திரைகளால் தான் சிறைப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் ஒருவன் நம்பிக்கை கொள்ள வேண்டும். சமுதாயம், நட்பு சிறைப்படுத்தப்பட்டுள்ளதில் ஒருவன் நம்பிக்கை கொள்ள வேண்டும். சமுதாயம், நட்பு, அன்பு, தேசபக்தி, சமயம் முதலியவைகளுடனான சகவாசம் மாயையின் படைப்புகளே அன்றி வேறில்லை என்பதை ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும். பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதே ஒருவனுடைய ஒரே தர்மமாகும். இவ்விதமாக பௌதீக பந்தத்திலிருந்து ஒருவன் முக்தியடைகிறான். பகவான் கிருஷ்ணரின் கருணையால் தேவயானி அவளது கணவனின் உபதேசங்களின் வாயிலாக இந்த உயர்ந்த நிலையை அடைந்தாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 27, 28 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.